உபநிடதங்கள் வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்ததை வெளிப்படுத்தின. உபநிடதங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்தது. அப்படி உபநிடதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உபனிஷத் அப்படின்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னு பொருள். இதை நோட் பண்ணிக்காக. உபனிஷத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னா என்னென்னா, இது பொதுவாக காட்டினில் ஒரு முனிவரின் காலடியில் அமர்ந்து ரகசியமாக கற்றுக்கொண்ட வித்தைகளை குறிக்கிறது. உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னு பொருள். அதுக்கு என்ன தெளிவான சொல்கிறாங்க அப்படின்னா, காட்டில் ஒரு முனிவருடைய காலடியில் உட்காந்து ரகசியமாக கற்றுக்கிட்ட வித்தைகளை தான் பார்த்திங்கன்னா இந்த உபநிடதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள்கள், சடங்குகள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை உபநிடதங்கள் பார்த்திங்கன்னா வலியுறுத்தின. அதாவது என்னென்னா, கடவுள், சடங்கு இதிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை இந்த உபநிடதம் வலியுறுத்துது. இந்த வேதங்கள் மீதான நம்பிக்கையிலிருந்து உபநிடதங்கள் முற்றிலுமாக மாறுபட்டிருந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த வேதங்கள் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கடவுள்கள், சடங்குகள் இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது அப்படின்னு என்ன, கடவுள், சடங்கு இதிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை தான் இந்த உபநிடதங்கள் பார்த்திங்கன்னா வலியுறுத்துது.